தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருத்துவ வாழ்வு ஏறக்குறைய 41 ஆண்டுகள், அதில் 23 ஆண்டுகள் பள்ளியிலும் 13 ஆண்டுகள் பங்கிலும் செலவழித்திருக்கின்றேன். புனித ஜான் மரிய வியானி அவருடைய விழாவை திருச்சபையானது கொண்டாடி மகிழ்கின்றது. அந்த நாளிலே அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள், அவர் எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையை பாதித்தார் என்பதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஒரு குருவானவர் என்பவர் இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருக்க வேண்டும். இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு செய்ததை போன்று செய்ய வேண்டும். இயேசு வாழ்ந்ததை போன்று அவர் வாழ வேண்டும். இந்த மணிவியானி அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசு போல் வாழ்ந்தார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது இயேசு முழுமையாக தந்தையோடு உறவு கொண்டிருந்தார். ஜெபத்தின் வழியாக உறவு கொண்டிருந்தார். பகலெல்லாம் மக்களோடு இருந்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். ஆகவே ஜெபத்தின் வழியாக இயேசு கிறிஸ்து தந்தையோடு ஒன்றித்திருந்தார். பணி வாழ்வின் வழியாக இயேசு தந்தையோடு ஒன்றித்திருந்தார். அதே போன்றுதான் புனித ஜான் மரிய வியானியும் உண்மையான குரு என்பதை வெளிப்படுத்துவதற்காக தந்தையோடு இயேசு எவ்வாறு ஒன்றித்திருந்தாரோ அதே போன்று மக்களோடும் ஒன்றித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஜான் மரிய வியானுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர் இறைவனோடு எப்பொழுதுமே ஒன்றித்திருக்கின்றார். ஏழைகள் மீது பரிவு கொண்டு இருக்கின்றார். இயேசு ஏழைகள் மீது தனிப்பட்ட அன்பை காண்பித்தார். இயேசு ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த பூவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவிற்கு இயேசு ஏழைகள் மீது பரிவு கொண்டு ஏழைகளுக்காக தன் உயிரை கொடுத்தார். அதே போன்று மரிய வியானியும் ஏழைகளுக்காகவே முழுமையாக வாழ்ந்தார். ஏழைகளோடு ஏழைகளாக இருந்தார். அந்த அவருடைய வாழ்வு என்னை பாதித்தது. எனவே நானும் அவரை பின்பற்றி ஒரு எளிய வாழ்க்கை வாழ நான் முயற்சிக்கின்றேன். எனக்கு கார் கிடையாது, நான் செயின் போடுவது கிடையாது. காரணம், எவ்வாறு மரிய வியானி எளிமையாக வாழ்ந்தாரோ அதே போன்று நானும் வாழ்வதற்கு ஆசைப்பட்டு அவரை பின்பற்றுகின்றேன். ஜான் மரிய வியானியுடைய வாழ்வானது ஏழைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்வு. ஏழைகளுக்காக வாழ்ந்தார். ஏழைகளுக்கு உதவி செய்வது, ஏழையோடு ஏழையாக வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்களுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர். இயேசு எவ்வாறு ஏழைகள் பக்கமாக இருந்து பேசினாரோ, ஏழைகளுக்காக வாழ்ந்தவரோ அதே போன்று ஜான் மரிய வியானி அவர்களும் ஏழைகளுக்காக வாழ்ந்தவர். ஏழைகளுக்காக பல மடங்கள் கட்டியவர். அவர்களுக்காக அவர் வாழ்ந்தவர். அதே போன்று நானும் ஏழைகளுக்காக வாழ்வதை நான் ஆசைப்பட்டேன். ஜான் மரிய வியானி முழுமையாக இயேசுவோடு இணைந்திருந்தார். ஜெபத்தின் வழியாக இணைந்திருந்தார். அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது ஒரு முறை மரிய வியானி அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தாராம். அவரை பார்ப்பதற்கு ஒரு வருகின்றார். அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றார். என்ன என்று கேட்கின்றார். நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள் என்று ஜான் மரிய வியானி கேட்கின்றார் அவர்களை. அவர் சொல்லுகின்றார், நான் இறைவனோடு பேசுகிறேன் என்று சொல்லுகின்றார். என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்ட சமயத்தில், நான் ஒன்றும் பேசவில்லை, நான் கடவுளை பார்க்கிறேன், கடவுள் என்னை பார்க்கின்றார், ஆகவே அதுதான் என்னுடைய ஜெபம் என்று சொன்னார். அதே போன்று மரிய வியானியும் கடவுளோடு இணைந்திருந்தார், ஒன்றித்திருந்தார். ஒரு திராட்சை செடியானது கிளையோடு ஒன்றித்திருந்தால்தான் பலன் கொடுக்க முடியும். அதே போன்று மரிய வியானியும் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருந்தார். அதனால் அவரால் பலன் கொடுக்க முடிந்தது. அதே போன்று நானும் அவரை பின்பற்றி இயேசுவோடு ஒன்றாக இணைய ஆசைப்பட்டு ஜெபிப்பதும் சரி, மற்ற பணிகளை செய்வதும் சரி நான் செய்து கொண்டிருக்கிறதை உலகமெல்லாம் மக்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜான் மரியனுடைய பணிவாழ்வை பார்க்கின்ற பொழுது அவர் ஆர்ஸ் நகரத்திலே
பல ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றார்கள். அது சின்ன ஒரு கிராமம், குக்கிராமம். அந்த கிராமத்திலே வாழ்ந்தவர்கள் கடவுள் பக்தி கிடையாது, ஒழுக்கங்கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் கிறிஸ்துவின்பால் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பி அவர்களுக்காக மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபித்தார். ஜெபிப்பது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் அவர் பாவ சங்கீர்த்தனம், ஒப்புரவு அருட்சாதனத்தில் ஈடுபடுத்தி கொண்டார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரிடம் வர ஆரம்பித்தார்கள். அத்தனை பேரும் அவரிடம் அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்து அவர்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த ஊரையே அவர் மாற்றிவிட்டார். அந்த ஆர்ஸ் நகரத்தையே அவர்கள் மாற்றிவிட்டார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை நாடி தேடி ஓடி வருவார்கள், அவருடைய பேச்சை கேட்பதற்காக, குறிப்பாக பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்காக அவரை நோக்கி ஓடி வந்தார்கள். ஆக இதெல்லாம் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நானும் அவ்வப்பொழுது ஆலயத்தில் அமர்ந்து பாவ சங்கீர்த்தனம் கேட்பதில் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். இவ்வாறாக அவருடைய வாழ்வு எனக்கு பல வகைகளிலே எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றது. அவரை போல எல்லா குருக்களும் இருக்க வேண்டும். அவரை போன்று எவ்வாறு கடவுளோடு ஒன்றித்திருந்தாரோ அதே போன்று ஒன்றித்திருக்க வேண்டும். அவரை போன்று ஜெபத்தில் இணைந்திருக்க வேண்டும். அவரை போன்று ஏழைகள் மீது பரிவு கொண்டு இருக்க வேண்டும். அவரை போன்று பணி வாழ்வில் சிறந்திருக்க வேண்டும். நான் மட்டுமல்ல, எல்லா குருக்களும் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக திருச்சபையானது அவரை குருக்களுடைய பாதுகாவலராக நியமித்திருக்கின்றது. எனவே அதை நாம் பின்பற்றி வாழ்வோம். புனித ஜான் மரிய வியானியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அனைத்து குருக்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும்.